மோடியினுடைய கொள்கைகளை பின்பற்றிய பாரம்பரியத்திலிருந்து வந்த கீர்த்தனா இந்தியில் தான் பேசணும், இந்தி நம்ம மொழி அப்படின்னு இந்தியை ஆதரித்து பேசின கீர்த்தனா ஏனைக்கு எல்லாரும் இங்கிலீஷ்ல பேட்டி கொடுத்தா அவங்க வேணும்னே இந்தியில கொடுப்போம், இந்தி தான் இந்தி நேஷனல் லாங்குவேஜ்ங்கிற பாஜகவின் அஜெண்டாவை செயல்படுத்தும் விதமாக இந்தியில பேசுறத நார்மலைஸ் பண்றாங்க. அவங்க இங்க அமைச்சரா இருக்கிறாங்க. வெளிப்படையாக ஹத்ராஸ் விஷயத்தில் ஒரு இந்துத்துவவாதியாக வெளிப்பட்ட சிடி நிர்மல்குமார் திருப்பரங்குன்றத்துல ஜெயிச்சு இன்னைக்கு முக்கிய அமைச்சராகிறாரு. அவரு திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாற்றுவங்கிறதா எச் ராஜாவுடைய அஜெண்டா, RSS அஜெண்டா. அப்ப இந்த கவர்மெண்ட் நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்குல்ல. ஒரு புறம் ஒரு முஸ்லீமை வச்சுக்கிட்டு சனாதனத்தை ஒழிப்போம், ஒருத்தரை சபாநாயகரா போட்டுட்டு பைபிள் பேசுறாங்க, முதலமைச்சர் லைட்டா ஒரு பொட்டு வச்சுக்கிட்டு நான் கிறிஸ்டினும் இல்லை இந்துவும் இல்லை, நான் பொதுவான ஆளுங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆஸ்தான ஜோதிடரா ஒரு ஐயர், ஒரு பிராமின ரத்தன் பண்டிட் அப்படிங்கிற ஒருத்தரை நியமிக்கிறாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சவனை தூக்குறாங்க. அப்ப இந்திய ஆதரவு இருக்கு, இந்துத்துவ ஆதரவு இருக்கு. இந்த விமர்சனங்கள் வரும்போது பைபிளை ஒருத்தரை படிக்க விடுறாங்க, ஒருத்தரை சனாதன ஒழிப்போன்னு ஒரு முஸ்லீமை வச்சு பேச வைக்கிறாங்க. அப்ப இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? பாஜக இதை என்னவா காமிக்க முயற்சி பண்ணுவாங்க? விஜய் ஆன்டி பிஜேபி, விஜய் பாஜகவினர் விமர்சிக்கிற அரசு, பாஜகவினர் விமர்சிக்கிற மாதிரி முஸ்தபா பேசுறாரு, பாஜகவினர் விமர்சிக்கிற மாதிரி பைபிளை சபாநாயகர் படிக்கிறாருன்னா ஒரு பிஜேபி திட்ட ஆரம்பிச்சாலே தமிழ்நாட்டுல பொதுமக்கள் என்ன நினைப்பான்? பிஜேபி திட்ட ஆரம்பிச்சிருச்சா, அப்ப இது ஒரு ஓகே வழக்கமான ஒரு திராவிட கட்சி பேட்டர்ன் தான் அப்படிங்கிற அந்த நார்மலைஸுக்கு மக்கள் வருவாங்க. உண்மையிலே அவங்க ஒரு பாஜக விமர்சிக்கிற அளவுக்கான ஒரு அரசா இருந்தா அது மகிழ்ச்சி. திருப்பரங்குன்ற விவகாரத்தில் ஏன் சிக்கந்தர் தர்காவை டிஸ்டர்ப் பண்றீங்கிற ஒரு அறிக்கை விஜய்கிட்ட இருந்து வந்திருந்தால் மகிழ்ச்சி. இன்னைக்கு கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களுக்கான பணத்தை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு மசோதாவை வெளிப்படையா பண்றாங்க. கிறிஸ்தவர்களுக்காக அரசு, மைனாரிட்டி அரசுன்னு சொல்ற விஜய் அதுக்கு எத்தனை குரல், எத்தனை போராட்டம், எத்தனை பேரணி, பாஜகவை எதிர்த்து அவர் குரல் கொடுத்திருந்தால் மகிழ்ச்சி, கொடுக்க வேண்டும் என்பது நம்ம எதிர்பார்ப்பு. அதுல என்ன மாதிரி நடவடிக்கை அவங்க எடுத்திருக்காங்கிறது ரொம்ப முக்கியம். சபாநாயகர் பைபிள் படிக்கிறதோட முக்கியம் கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இப்ப முக்கியம்.